நான் ராதிகா 15 ஆண்டுகளா அடித்தள மக்களோட வேலை பார்த்துட்டு இருக்கிற ஒரு கலாச்சார அரசியல் செயற்பாட்டாளர், பெரியாரிஸ்ட், அம்பேத்கரைட் பெண்ணியவாதி. இன்னைக்கு இந்த வீடியோ மெசேஜ் மூலியமா ஏன் உங்களுக்கு தமிழ்நாட்டுடைய திடீர் தலைவர் ஆகிறதுக்கு தகுதி இல்லைங்கறத எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புறேன். நானும் உங்க படங்களை ரசிச்சு தியேட்டர்ல விசில் அடிச்சு டான்ஸ் ஆடி மகிழ்ந்த பல கோடி மக்கள்ல ஒருத்தி. அந்த உரிமையில சொல்றேன், உங்களை தமிழ் மக்கள் ஒரு நடிகராக ரொம்ப மதிக்கிறோம். ஆனா சினிமா ஹீரோவா இருக்கிறது மட்டும் தலைமைக்கான பாத்வே கிடையாது. சினிமா ஹீரோயிசம் இஸ் நாட் ஈக்குவல் டு ஆட்டோமேட்டிக் பொலிட்டிக்கல் அக்யூமென் அண்ட் குவாலிஃபிகேஷன். முதல்ல உங்க அனுபவ குறைவை பத்தி கொஞ்சம் பேசலாம். தமிழ்நாட்டுல சினிமா மற்றும் கலைத்துறையிலிருந்து அரசியலுக்கு வந்தவங்க பலர். We have a rich and strong legacy of this. அறிஞர் அண்ணா, கலைஞர் கருணாநிதி, டாக்டர் எம்ஜிஆர், ஜெயலலிதா அம்மா, the list is never ending. ஆனா அவங்க எல்லாருமே போராட்டங்கள்ல ஈடுபட்டு தெளிவான சிந்தனையை உருவாக்கி தொண்டர்களையும் இயக்கங்களையும் கட்டமைத்து பல ஆண்டுகள் களப்பணியில இருந்ததுக்கு அப்புறம் தான் பவர் became accessible to them. சினிமா அவங்களுக்கு ஒரு புரட்சிக்கான கருவியா அமைஞ்சதை தவிர்த்து குறுக்கு வழியா இல்ல. பட் மிஸ்டர் விஜய், இந்த மாதிரியான அனுபவங்கள் உங்களுக்கு இப்போ இல்ல. போராட்டம் இல்ல, தொண்டர்களும் இல்ல, டிவிக்கு உள்ள ஜனநாயகமா தலைமையும் இல்ல. இப்போ நீங்க செய்யறது அரசியல் கொஞ்சம், உரிமை கொண்டாட்டம் மேக்ஸ். You seem to think your stardom and popularity entitles you to political power, and that is a clear sign of privilege. இப்ப கரூர் விபத்தை பத்தி பேசலாம். 41 உயிர்கள், இன்க்ளூடிங் சில்ட்ரன். நீங்க செஞ்சது தாமதமா ஒரு வீடியோ அறிக்கை, சிறுநிதி. Leadership does not arrive as a check, Mr. Vijay. The presence, empathy, responsibility, and above all, the ability to be accountable to people. குடும்பங்களோட நின்னு நடந்ததுக்கு பொறுப்பேற்றிருக்கணும். ஜனநாயக முறையில தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழக கவர்மெண்ட்டுக்கு இந்த இன்வெஸ்டிகேஷன்ல துணை அனுப்போன்னு சொல்லிருக்கணும். அதுக்கு பதில you pass the buck and have set in motion a truly undignified blame game. And that video, what was that? இந்த மாதிரியான ஒரு டைம் ஆஃப் கிரைசிஸ்ல டெமோக்ராட்டிக்கலி எலெக்ட் பண்ணப்பட்ட சீஃப் மினிஸ்டருக்கு த்ரெட் ஸ்டைல்ல சவால் விடுறீங்க. இது சினிமா இல்ல சார், நிஜ வாழ்க்கை. That punch dialogue of yours was of very, very poor taste. மொத்த தமிழ்நாடும் சேர்ந்து கஷ்டப்பட்டு யூனியன் கவர்மெண்டோடைய முகத்தெரிய கிழிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கிற இன்னைக்கு காலகட்டத்துல how are you now claiming you would rather trust tainted central institutions over those built by your own people here within Tamil Nadu to undertake this investigation? இங்க இருக்கக்கூடிய அரசாங்கத்தை நம்பாம யூனியன்ல பிஜேபி இன்ஸ்டிடியூஷன்ஸை இன்வைட் பண்றீங்க. இதுலயே